தலைவரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே, அக்ஷால் என்ற பெண்மணி தன் தகப்பன் காலேபினிடத்திலே, அப்பா எனக்கு ஒரு அன்பளிப்பு தர வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கிறதை பார்க்கிறோம். அப்பா எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுங்கள், ஏனென்று சொன்னால் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்துட்டீங்க, எனக்கு நீரூற்றுள்ள ஒரு இடத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி அவள் கேட்கிறாள். அவர் தகப்பன் காலேபு தன் மகள் கேட்டது உடனே அவளுக்கு மேல் ஊற்று கீழ் ஊற்றுன்னு சொல்லி அந்த ஊற்றுக்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட என் வாழ்க்கை வறட்சியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறது, நான் வறண்ட நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூட சொல்லி நீங்களும் சொல்லுகிறீர்களா? ஆண்டவராகிய இயேசப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அவர்தான் நமக்கு தகப்பன், அவர்தான் நமக்கு தாய். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன் என்று சொல்கிற தெய்வம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேல் சுமந்து வருவது போல நான் உங்களை என் தோளிலே சுமந்து வந்தேன் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று சொன்ன ஆண்டவர், இதோ அந்த தகப்பனிடத்துல இதோ நீங்களும் கேளுப்பீர்களா? கேட்கும் பொழுது உங்கள் வறண்ட வாழ்க்கை, வறண்ட சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். இவ்வுலக தகப்பனே தன் பிள்ளை கேட்ட உடனே ஏதோ அந்த மேல் ஊற்று கீழ் ஊற்று ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஏதோ நம்மை உருவாக்கின ஆண்டவர் பெரியவர். இந்த நேரத்திலே கேட்பீர்களா? அப்பா எனக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, போதும் ஆண்டவரே, வாழ்க்கையில இருக்கிற வறண்ட சூழ்நிலை போதும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று சொல்லி அக்ஷயாலை போல இந்த நேரத்துல கேட்போமா? ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் நீரூற்றுக்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இன்றோடு கூட அந்த வறட்சியான சூழ்நிலை ஆண்டவரை, வறண்ட நிலைமை எல்லாம் மாறி போய் செழிப்புள்ளதாய் மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.